ஸ்ரீ அவந்தி திருத்தல மகாத்மியம் 56ஆம் அத்தியாயம். ஷாதாவின் சங்கமத்தின் மகத்துவம். சனத்குமாரர் கூறினார், வியாசமா முனிவரே, ஷதா நதியின் சங்கமத்தில் மற்றொரு தீர்த்தம் உள்ளது. ஒரு புனித நீராடினால் மட்டுமே பெரும் பாவங்களிலிருந்து விடுபட முடியும். அமாவாசை சனிக்கிழமையுடன் ஒத்துப்போகும் போது ஒருவர் செறிவு மற்றும் மன தூய்மையுடன் சிராத்தத்தை செய்து பித்ருக்களை பார்வையில் வைத்து கொண்டு எள் விதைகளுடன் பானங்களை வழங்க வேண்டும். அதன் பிறகு அவர் அசையாத சிறந்த லிங்கமான சனி தேவரை தரிசிக்க வேண்டும். அவர் ஒருபோதும் சனி கிரகத்தால் பாதிக்கப்பட மாட்டார். வியாசமா முனிவர் கூறினார், அற்புதமான மகாகால வனத்தில் தங்களால் ஒரு சிறந்த தீர்த்தத்தை குறித்து பேசப்பட்டுள்ளது. சிறந்த துறவி, நான் இன்னும் விரிவாக கேட்க விரும்புகிறேன். சனத்குமாரர் கூறினார், சிறந்த பிராமணரே, மங்களகரமான பாரம்பரிய புராணத்தை கேட்கட்டும். இந்த கதையை கேட்பதனால் மட்டுமே பெரும் பாவங்கள் அழிக்கப்படும். ரேவா, கர்மன்வதி மற்றும் ஷதா, இந்த 3 நதிகளும் முன்பு பூமியில் உள்ள அமரகண்டகத்திலிருந்து தோன்றின. பாவமற்றவரே, அவை 3 உலகங்களையும் புனிதப்படுத்துகின்றன. இந்த நதிகள் அனைத்தும் புண்ணியமானவை. அவற்றின் நீர் புனிதப்படுத்தப்படுகிறது. அவை அழகானவை மற்றும் புனிதமானவை. அவை பாவங்களை நீக்குகின்றன. துறவரம் மற்றும் தண்ணீரை உட்கொள்வதன் மூலம் இந்த நதிகள் அனைத்து உலகங்களையும் தூய்மைப்படுத்துகின்றன. ஒரு முறை இந்த மகிழ்ச்சியான ஆறுகள் அழகான பூங்காவில் சிறந்த மாந்தாத்ரி திருத்தலத்தில் ஒருவரை ஒருவர் தோற்கடிக்கும் ஆசையுடன் விளையாட்டுகளில் மகிழ்ந்தன. ஏதோ ஒரு குறைபாடு ஏற்பட்டதால் அவர்கள் பிரிந்தனர். ஷதா நதி ரேவாவுடனான தொடர்பை விட்டுவிட்டு சிறந்த விந்திய மலையை துளைத்தது. அந்த சிறந்த நதி மிகவும் புனிதமான சிப்ரா நதி பாய்ந்தது. இந்த நகரம் அமராவதி அமைந்திருந்த அழகிய மகா காலவனத்திற்கு வந்தது. அனைத்து தீர்த்தங்களுக்கும் மேலான ஒரு சிறந்த ஏரி உள்ளது. இது ருத்ர சரஸ் என்று அழைக்கப்படுகிறது. இது சித்தர்களாலும் ரிஷிகளின் குழுக்களாலும் நாடப்படுகிறது. இது எப்போதும் உலக இன்பங்களையும் முக்தியையும் அளிக்கிறது. முன்பு ஷதா அங்கு வந்து சிப்ராவின் தொடர்பை நாடியது. அது ஷதா சங்கமம் என்ற பெரிய தீர்த்தமாக மாறியது. விபாவசு, சூரியன் உடனடியாக ரஜஸ் பாவங்களில் இருந்து விடுபட்டதாக கூறப்படுகிறது. வியாசமா முனிவர் கூறினார், தாங்கள் குறிப்பிட்டது போல சூரிய கடவுள் முன்பு ரஜஸ் பாவங்களில் இருந்து எப்படி விடுபட்டார்? பிரம்மத்தை அறிந்தவர்களில் முதன்மையானவரே, இதை நாங்கள் உங்களிடமிருந்து அறிய விரும்புகிறோம். சனத்குமாரர் கூறினார், சற்று குறைபாடு உள்ளது குறித்து முன்பு துவஷ்டர் தனது மகன் அனுசூரியா சாவித்திரியை சூரியனுக்கு கொடுத்தார். தனது கணவரிடம் பக்தியுடன் பற்றுடன் இருந்த அவர் எப்போதும் உலகின் கண்ணான சூரியனுக்கு சேவை செய்தார். உலகத்தின் சாட்சியான சூரிய கடவுளுக்கு இரட்டையர்கள் பிறந்தனர். உலகை புனிதப்படுத்தும் யமனும் யமுனையும் விவஸ்வானின் மகனாகவும் மகளாகவும் பிறந்தனர். அப்போது துஷ்டரின் மகள் தனது சாயையிடம் நிழலிடம் பின்வரும் உண்மையான மற்றும் இனிமையான வார்த்தைகளை கூறினாள். சாயா தேவியே, இரட்டையர்கள் உங்கள் மடியில் வைக்கப்படுகிறார்கள். நான் என் தந்தையின் இல்லத்திற்கு செல்லும் வரை அவர்களை பாதுகாத்து வளர்க்கவும். ரவியுடன் பக்தியுடன் இணைந்திருங்கள். என் இல்லத்தில் தொடர்ந்து நடமாடுங்கள். ரவியிடம் நீங்கள் கூறக்கூடாது, சாயா தேவியே, நான் எப்போது என் தந்தையின் இல்லத்திற்கு சென்றேன் என்று. சூரிய பயத்தால் கலக்கமடைந்த சாவித்திரி சாயையுடன் ஒரு புரிதலை பெற்று தனது தந்தையின் இல்லத்திற்கு சென்றார். உடனடியாக அவள் தந்தையால் தடுக்கப்பட்டாள். எனவே அவள் ஒரு குதிரையின் வடிவத்தை எடுத்து ஏராளமான தண்ணீர் மற்றும் பச்சை புல் கொண்ட அழகான காட்டில் சுற்றித் திரிந்தாள். ஒரு முறை சாயை விவஸ்வானின் பசியுள்ள மகன் யமன் சமைத்த உணவை கேட்டான். ஆனால் அது அவருக்கு உடனடியாக கொடுக்கப்படவில்லை. ஆனால் அவர் அதை கேட்டிருந்தார். பின்னர் சாயையை அவர் உதைத்தார். பின்னர் அவள் அவனை சபித்தாள். குழந்தைத்தனத்தால் என் காலால் உதைத்ததால் நீ நிச்சயமாக கால்முடமாகி விடுவாய். இவ்வாறு சபிக்கப்பட்டதால் அவர் வலியால் துக்கப்பட்டு மிகவும் புலம்பினார். இதற்கிடையில் வியாசமா முனிவரே, உலகங்களை ஆதரித்து பூமியை வலம் வந்த கோள்களின் மத்தியில் சஞ்சரித்த விபாவசு சூரியன்
தனது மகன் முடமாக இருப்பதை கண்டார். விபாவசு இவ்வாறு கூறினார்: அன்பானவனே, உனக்கு இந்த வேதனையான துன்பம் என்ன? பாவமற்றவனே, இந்த துன்பம் எங்கிருந்து உனக்கு வந்தது? உலகங்களில் ஒளிரும் சாவித்திரனால் கேட்கப்பட்ட போது சம்யமினியின் ஆண்டவரான யமன் தடுமாறும் வார்த்தைகளில் கூறினார்: கடவுளே, அன்னையின் அருகில் சென்று காலை உணவாக ஏதாவது கேட்டேன். உணவு உடனடியாக கொடுக்கப்படவில்லை. எனவே குழந்தைத்தனத்தால் என்னால் அன்னை தாக்கப்பட்டார். என் தாயின் சாபத்தின் விளைவாக என் பாதங்கள் உடனடியாக கீழே விழுந்தன. இதை கேட்ட ரவி குழப்பமடைந்தார். அவர் சிந்திக்கத் தொடங்கினார். இந்த கதை விசித்திரமானது. ஒரு தாயின் சாபத்திற்கு வழிவகுத்த காரணம் நம்பகமானதல்ல. நீண்ட நேரம் சிந்தித்த பின்னர் பல கதிர்களை கொண்ட சூரியன் அறிந்து கொண்டார். நிச்சயமாக இது துஷ்டரின் மகள் அல்ல. வசீகரமான பக்க பார்வைகளின் பெண்மணி, உலகத்தை புனிதப்படுத்துபவர். அவள் யார்? அவள் எங்கிருந்து வந்தாள்? இப்படி சிந்தித்த பிறகு தூய புன்னகையின் பெண்மணியே, நீ யார் என்று கேட்டார். சாயை கூறினாள்: பெரிய அரசரே, நான் அனுசூரியா அல்ல. நான் அவளிடமிருந்து பிறந்த சாயை. அவள் தன் தந்தையின் இடத்திற்கு சென்று விட்டாள். பாவமற்றவளே சாயா, எந்த விலையிலும் சாவித்திரியிடம் எதுவும் சொல்லக்கூடாது என்று அவள் சொல்வதால் நான் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறேன். இது என் மீதுள்ள ஒப்பந்தம் பகவானே. எனவே நான் அமைதியாக இருந்தேன். அதை கேட்டதும் பகவான் பானு கோபமடைந்தார். அந்த அளவிற்கு மீறிய கோப மனநிலையில் அவர் துஷ்டரின் அருகில் விரைந்தார். அவரை கண்டதும் உலகத்தின் தாத்தாவான துஷ்டர் உடனடியாக எழுந்து பாத்திய, அர்க்ய, ஆச்சமணிய மற்றும் மதுபர்க ஆகியவற்றால் அவரை வணங்கினார். அவர் அவரது பாதங்களை வணங்கி மரியாதையுடன் வலம் வந்து இனிமையான குரலில் கூறினார்: உங்களை சாந்தப்படுத்த நான் என்ன செய்ய முடியும்? ரவி கேட்டார். எனக்கு பிடித்த அனைத்தையும் செய்யும், என் வழியை பின்பற்றுவதில் மகிழ்ச்சி அடையும் அந்த சாவித்ரி அனுசூரியா எங்கே? அவள் உங்கள் இல்லத்திற்கு வந்திருக்கிறாளா? அன்பான தந்தையே, துஷ்டர் பதிலளித்தார். அன்பானவரே, என் அன்பு மகள் எங்கே சென்றாள் என்று எனக்கு தெரியவில்லை. துஷ்டரின் இந்த கூற்றை கேட்டு ரவி மனதில் கவலை கொண்டார். அவர், நான் என்ன செய்ய வேண்டும்? நான் எங்கே போவேன்? என் அன்பிற்குரியவர் எங்கே என்று கேட்டபோது துஷ்டர் இவ்வாறு கூறினார்: அந்த பலவீனமான உயிரினம் உங்கள் அதிகப்படியான மகிழ்ச்சியால் மூழ்கி எங்காவது தொலைந்து போய் உள்ளது. உங்கள் மனைவி உங்களுக்கு அன்பானவளாக இருந்தால் உங்களுடன் மகிழ்ச்சியை அடக்கிக் கொள்ளுங்கள். இதனை மாற்றி அமைக்கவும். சூரிய தேவர் கூறினார்: எனது தாத்தாவான தாங்கள் என் மகிழ்ச்சி மிகவும் தாங்க முடியாததாக இருந்தால் அதை தாங்கிக் கொள்ள தேவையானதை நீங்கள் விரும்பும் விதத்தில் செய்யலாம். சூரிய தேவரின் இந்த வார்த்தைகளை கேட்டதும் சுதர்ஷனரை ஒரு கூர்மையான கல்லாக மாற்றுவதன் மூலம் அவர் கூர்மைப்படுத்தப்பட்டார். ஒரு அன்பின் கூர்மையான சக்கரத்தின் விளிம்பால் அவர் வெட்டப்பட்டார். அவர் தூய்மையானவராகவும் இலகுவானவராகவும் ஆனார். இந்த விவஸ்வானை சாணையாக்கிய பிறகு துஷ்டர் சுதர்சனம், சக்கரம் மற்றும் மணல் துகள்களை பல்வேறு வகையான இரத்தினங்களாக மாற்றினார். பின்னர் துஷ்டர் சூரியனின் முன்னிலையில் இந்த இனிமையான கூற்றை செய்தார்: அவள் மகா காலவனத்தின் அழகிய காட்டில் ஒரு குதிரையின் வடிவத்தில் இருக்கிறாள். சூரர்களில் மிகவும் சிறந்தவரே, அவளை அழைத்து செல்லட்டும். ஷதா அதனுடன் இணைந்து சிறந்த சிப்ரா நதி இருக்கும் அந்த புல்வெளிக்கு விரைவாக செல்ல மகிழ்ச்சி அடைவீராக. இரண்டும் சங்கமிக்கும் இடத்தில் சந்தேகத்திற்கு இடமின்றி ஒரு பக்தனுக்கு முக்தி உண்டு. அங்கே சந்தேகத்திற்கு இடமின்றி தாம் உமது அழகான மனைவியை பெறுவீராக. அவரது வார்த்தைகளை செவிமடுத்ததும் அனைவரையும் எரித்த சாவித்திரி புனித மகா காலவனம் அமைந்திருந்த இடத்திற்கு சென்றார். அங்குதான் ஏராளமான நீர்நிலைகளை கொண்ட சிப்ரா நதி ஷதாவில் இணைந்தது. அங்கேதான் ஒரு செல்வத்தையும் உணவு தானியங்களையும் உலக இன்பத்தையும் விடுதலையையும் பெறுவார். சூரிய கடவுள் குதிரை வேடத்தில் தனது அன்பு மனைவியை அணுகினார். அவள் ஒரு குதிரையின் வடிவத்தை கொண்டிருந்தாள். அவள் மீண்டும் ஒரு முறை கருமையான நிறமுடைய பெண்ணை கண்டார். மூக்கின் நுனியில் அவர் முகர்ந்ததால் 2 மகன்கள் அஸ்வினிகள், இனிமையான கை கால்கள் மற்றும் தோற்றமுடையவர்கள் பிறந்தனர். அவர்கள் சொர்க்கவாசிகளின் மருத்துவர்கள். சிறந்த பிராமணரே, சாயையும் இரட்டையர்களை பெற்றெடுத்தார்.
நதி தாபி மற்றும் சனீஸ்கரர். அனைத்து உலகங்களையும் எரிப்பவர். அமாவாசை சனிக்கிழமையுடன் இணைந்தால் அனைத்து ஆசைகளும் நிறைவேறும். பின்னர் ஒருவர் ஸ்நானம், அதாவது நீராடல், தானம் மற்றும் சார்த்தம் செய்ய வேண்டும். அதன் மூலம் ஒருவர் செல்வத்தை பெறுவார். அது பூமியில் என்றென்றும் அவருடைய வசம் இருக்கும். கிருதா சங்கமத்தில் ஒரு மனிதன் தனது புனித தலத்தை எடுத்து தனது திறனுக்கு ஏற்ப தானத்தை வழங்கி ஸ்வரேஷனை சனியை வணங்க வேண்டும். அவனது பாவங்கள் அனைத்தும் அழிக்கப்படும். அனைத்து மனிதர்களும் அதிகாலையில் சனியின் பின்வரும் பெயர்களை கூற வேண்டும்: சௌரி, சனைச்சர, மந்த, கிருஷ்ண, அனந்த, அந்தக, யம, பிங்க, சாயாசுதா, பாப்ரு, ஸ்வர மற்றும் பிப்பலாயனர். சனியால் அவர் ஒருபோதும் துன்பப்பட மாட்டார். யமதர்மரும் இங்கேயே மிக கடுமையான தவம் செய்தார். யக்ஞகுண்டத்தின் வடக்கே மாருதி ஹனுமான் வீற்றிருக்கும் இடத்தில் தர்மசரஸ் என்ற பெயரில் நன்கு அறியப்பட்ட ஒரு சிறந்த தீர்த்தம் உள்ளது. பாவணனின் மகன், அதாவது ஹனுமான், தவம் செய்து மிகப்பெரிய சித்தியை பெற்ற இடம் அது. ஒரு மனிதன், அதாவது பக்தன், அந்த தீர்த்தத்தில் புனித நீராடி வேதங்களை அறிந்த பிராமணர்களுக்கு தங்கம், துணி, ரத்தினங்கள் மற்றும் முத்துக்களால் அலங்கரிக்கப்பட்ட ஒரு சிறந்த வெண்கல பானையை பரிசாக வழங்க வேண்டும். இதை முறையாக வழங்கிய பிறகும் மிகுந்த மரியாதையுடனும் வழங்க வேண்டும். அந்த பக்தர் மாத்ருலோகத்தை, தாய்மார்களின் உலகம் தாண்டி செல்வார். அவர் பிரம்மலோகத்தில் மதிக்கப்படுவார். ஸ்ராவண மாதமான ஆடி மாதத்தில் 15 தினங்களில் 11ஆம் நாளில் தர்ம தீர்த்தத்தில் நீராடி தான சடங்குகள் போன்றவற்றை செய்ய வேண்டும். அவர் நித்திய விஷ்ணு லோகத்தை அடைவார். மருத்துவர்களில் மிகச் சிறந்தவர்களான தகுதியான அஸ்வினி குமாரர்கள் செவனாசிரமத்தில், அதாவது செவன முனிவரின் ஆசிரமத்தில் சித்தி அடைந்தனர். அங்கு மனிதன், அதாவது பக்தன், புனித நீராடி செவனாஸ்வரரை தரிசிக்க வேண்டும். செவனாசரின் அருளால் புனிதம் பெறலாம். எனவே வியாசமா முனிவரே, சதா சங்கமம் என்ற தீர்த்தம் மிகப்பெரிய தீர்த்தமாக மாறியது. அது புண்ணியமானது. அது எல்லா ஆசைகளையும் நிறைவேற்றுகிறது. அது எல்லா பாவங்களையும் அழிக்கிறது. அதிகாலையில் எழுந்து இந்த புண்ணிய கதையை படிப்பவனின் அல்லது அதை செவிமடுப்பவனின் புண்ணியத்தை கேளுங்கள். பர்வணங்களின் புனித விழாக்கள் நேரத்தில் 1000 பழுப்பு நிற பசுக்களை பரிசளிப்பதன் மூலம் பரிசு பெறும் புண்ணியத்தை அவர் பெறுவார். இதில் எந்த ஐயமும் இல்லை. 56ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.